உலகளவில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருச்சபைகள் மூடப்படுகிறதான அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதான மதம் எந்த மதம்? உண்மை நிலவரம்தான் என்ன? இவைகள் எல்லாவற்றிற்குமான விடையை இந்த நாளிலே வேதத்திலிருந்தும் பல்வேறு தரவுகளின் அடிப்படையிலும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உலகளவில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருச்சபைகள் மூடப்படுகிறதான அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் பல்வேறு தரவுகள் தெரிவிக்கின்றன என்றும் சில கிறிஸ்தவ போதகர்கள் யூடியூபில் பரபரப்பான செய்திகளை சொல்லி கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்ன? உண்மையிலேயே கிறிஸ்தவத்தின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறதா? அப்படியானால் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதான மதம் எந்த மதம்? உண்மை நிலவரம்தான் என்ன? உலகத்தில் உள்ளதான மொத்த மக்கள் தொகை சுமார் 806 கோடி. இதுல கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் மாத்திரம் சுமார் 31.5%. அப்படியானால் மொத்த மக்கள் தொகையில 252 கோடி மக்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த 252 கோடியில 50% கத்தோலிக்க பிரிவை சார்ந்தவர்களும் சுமார் 27% பெந்தைகோஸ்தே பிரிவை சார்ந்தவர்களுமாக இருக்கிறார்கள். மற்றுள்ளதான மக்கள் புராட்டஸ்டன்ட், ஆர்த்தடாக்ஸ் போன்றதான மற்ற பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். உலக அளவில் கிறிஸ்தவத்தின் நிலை இப்படி இருக்க, இதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மொத்த சதவிகிதம் 24%. அப்படியானால் மொத்த மக்கள் தொகையில சுமார் 189 கோடி மக்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2015 ஆண்டிலிருந்து இஸ்லாம் மார்க்கம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அதனுடைய வளர்ச்சி சதவீதம் 7 அளவிலே இருக்கிறது என்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. அப்படி பார்க்கும்போது 2060 ஆண்டு வாக்கிலே இஸ்லாமுடைய சதவிகிதம் சுமார் 32 வரை இருக்கலாம் என்பதாக கணக்கிடப்படுகிறது. அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தினுடைய சதவிகிதம் 2060 ஆண்டு வாக்கிலே 32.5% இருக்கலாம் என்பதாகவும் கணக்கிடப்படுகிறது. இப்ப இருக்கிறதான மக்கள் தொகை சுமார் 806 கோடி. இதுவே 2060 ஆண்டு வாக்கிலே நாம் கணக்கிடும் போது 989 கோடியாக இருக்கும். அப்பொழுது இஸ்லாமியருடைய எண்ணிக்கை 32% இருக்கும் என்றால் சுமார் 300 கோடியை அவர்கள் நெருங்கி இருப்பார்கள். அதே நேரத்தில் கிறிஸ்தவருடைய சதவீதம் 32.5 என்பதாக கணக்கிடுவோமானால் சுமார் 319 கோடியை நெருங்கி இருப்பார்கள். இந்த தரவுகளின் அடிப்படையிலே நாம் கணக்கிட்டு பார்த்தாலும் கிறிஸ்தவம் குறையவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. ஒருவேளை மற்றவர்கள் சொல்வது போல நம்ம சொல்ல வேண்டுமானால் ஆமை வேகத்திலே அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, 2015 ஆண்டிலிருந்து இஸ்லாமுடைய வளர்ச்சி சதவிகிதம் 7% இருக்கிறது. மற்ற மார்க்கங்களை விட அது வேகமாக முன்னேறி போய் கொண்டிருக்கிறது என்பதாக ஒருவேளை இந்த உலகத்திலே அநேகம் பேர் பேசும் பொழுது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், இல்லைன்னா நல்லா விளங்கிக்க வேண்டியதான ஒரு விஷயம். இந்த இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி சதவிகிதம் 7% இருந்தாலும் இது எதின் அடிப்படையில் வளர்கிறது என்கிறது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தரவுகள் என்ன தெரிவிக்கிறதுனா, கன்வர்ஷன் ரேட்டில் அவங்க வளரலை, பர்த் ரேட்டில் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் குடும்பங்களில் பிறக்கிறதான குழந்தைகளுடைய பிறப்பு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறதுனால பயாலஜிக்கலாக அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உலக அளவில் இருக்கக்கூடிய கணக்கீடுகள் தெரிவிக்கக்கூடியதான ஒரு செய்தி. அப்படி பார்த்தோமானா ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான் மனம் திரும்புதலிலே, கன்வர்ஷனிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதிகமாய் கன்வர்ஷனில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரே ஒரு மார்க்கம் எது என்று கேட்டால் அது கிறிஸ்தவ மார்க்கம். அதிலும் குறிப்பாக பெந்தைகோஸ்தே பிரிவை சார்ந்ததான நபர்கள், அந்த பிரிவில் தான் இப்பொழுது அப்படிப்பட்டதான வளர்ச்சி இருக்கிறது என்பதாக உலகளவில் இருக்கக்கூடியதான கணக்கீடுகள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியானால் கிறிஸ்தவம் எண்ணிக்கையிலே குறைந்து கொண்டிருக்கிறது என்று சில கிறிஸ்தவ போதர்களே தெரிவிக்கிறார்களே, அவர்கள் எதன் அடிப்படையில் தெரிவிக்கிறார்கள்? இப்படியெல்லாம் ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, அவங்க தகவல்களை அரையும் குறையுமா படிச்சுட்டு பல காரியங்களை ஆராயாம மேலோட்டமா நுனிப்புள் மேய்கிறது போல மேய்ந்துட்டு அதை அப்படியே ஜனங்கள் மத்தியில் கக்க நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. எதையுமே ஒரு பதட்டமான ஒரு செய்தியாக மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்றது நம்ம ஆட்களும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது.
உண்மையிலேயே கிறிஸ்தவம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோமானா அந்த செய்தி மேலை நாடுகளை குறித்ததான செய்தி. குறிப்பாக அமெரிக்கா, யூரோப் போன்றதான நாடுகளில் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது என்பது உண்மை. அங்கே கிறிஸ்தவத்தின் எண்ணிக்கை குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா, ஆசியா போன்றதான கண்டங்களிலே கிறிஸ்தவத்தின் எண்ணிக்கை வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, அதாவது உலக கிறிஸ்தவத்தின் மத்தியிலே ஒரு கேள்வி ஒன்று அடிபடுகிறது. அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இஸ் கிறிஸ்டியானிட்டி ஷ்ரிங்கிங் ஆர் ஷிஃப்டிங்? இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவம் குறைந்து கொண்டிருக்கிறதா, சுருங்கி கொண்டிருக்கிறதா, அல்லது வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதான ஒரு கேள்வியும் விவாதமும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றதுன்றா, மேலை நாடுகளாகிய ஐரோப்பா, அமெரிக்கா போன்றதான நாடுகளிலே இருந்ததான கிறிஸ்தவம் இப்பொழுது ஆப்பிரிக்கா, ஆசியா பகுதிகளிலே வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை தீவிரமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், மொத்த மக்கள் தொகையில இந்தியாவிலையும் சீனாவிலையும் தான் மிக அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியா முதலிடத்துல இருக்கிறது, 2ஆம் இடத்துல சீனா இருக்கிறது. மிக பிரசித்தி பெற்றதான ஒரு பெரிய வேதாகம கல்லூரி நடத்தினதான ஆய்வின்படி இன்னைக்கு உலகத்திலே மிக வேகமாக கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறதான நாடுகளின் பட்டியலில் சீனா 2வது இடத்துல இருக்கிறது, இந்தியா 3வது இடத்துல இருக்கிறது. இந்த 2 நாடுகளிலும் இருக்கிறதான மக்கள் தொகை அடிப்படையில் நாம் கணக்கிடுவோமானால் அது எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார ரீதியில வளர்ச்சி அடைந்திருந்தாலும், மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் என்பதாக நாம் நினைத்தாலும், அது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கையை கணக்கிடும்போது இந்தியா, சீனா போன்ற நாடுகளை விட அவைகள் வெகு குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகளாகவே இருக்கிறது. அதிக மக்கள் தொகை கொண்டதான நாடுகளில் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், கிறிஸ்தவம் குறைந்து கொண்டிருக்கவில்லை, கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் மனதிலே பதிய வைக்க வேண்டியதான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. என்னவென்றால், இந்தியாவிலும் சீனாவிலும் இது போன்றதான இன்னும் சில நெருக்கடி மிகுந்ததான நாடுகளிலும் மனம் திரும்பி புதிதாக கிறிஸ்தவத்துக்குள்ளே வருகிறதான எவரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்பதாக அரசாங்க பதிவேட்டிலே உடனடியாக பதிவு செய்கிறது இல்லை. ஏன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்மள எத்தனை பேர் நாம கிறிஸ்தவங்கன்னு பதிவு செய்து வைத்திருக்கிறோம்? அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நமக்கு இல்லை. நெருக்கடியான சூழ்நிலைகள் தான் இந்த தேசத்துல இருக்கு. இப்போ நம்ம சொல்ற இந்த புள்ளி விவர கணக்குகள் எல்லாமே அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டதான கணக்குகளின் அடிப்படையிலானது. அப்படி பார்த்தோமானா இன்னும் ரகசிய கிறிஸ்தவர்கள் அல்லது இன்னும் தங்களை கிறிஸ்தவர்களாக அரசாங்கத்தில் பதிவு செய்யாத தேவ பிள்ளைகள், அவர்களுடைய கணக்கு எண்ணிலடங்காததாகத்தான் இருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். எப்படி எலியா காலத்துல ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் பாகாலுக்கு முழங்கால் படியிடாதவர்களாக, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக மீதம் வைத்திருந்தாரோ, அதே போல இக்காலத்திலையும் கிருபையின்படியான ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஆண்டவர் தமக்கு உண்மையான ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதாக பவுல் சொல்லுகிறார். யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பொழுது அவரை அடக்கம் செய்வதற்கு அதுவரையும் ரகசிய விசுவாசிகளாக இருந்ததான யோசேப்பு என்கிறதான ஒரு ஐஸ்வர்யவானும், நிக்கோதேமு என்கிறதான ஒரு பெரிய அதிகாரியும் அவர்கள் எல்லா பயத்தையும் உதறி தள்ளிவிட்டு அந்த நேரத்தில் அவர்கள் வெளி உலகத்திற்கு தங்களை அடையாளம் காட்டினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை பகிரங்கமாக அறிவித்துக் கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோலவே நிச்சயமாக இதுவரையும் தங்களுடைய பெயர்களை கிறிஸ்தவர்களாக பதிவேற்றம் செய்யாத கிறிஸ்தவர்களும், ரகசியமாய் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நபர்களும் ஒரு காலத்தில் வெளியே வருவார்கள் என்பது நிச்சயம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், பெலிஸ்தரோடு ஒரு சில இஸ்ரவேலரும் சேர்ந்து கூடிக்கொண்டு திரிந்தார்களாம். ஆனா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை எதிர்த்து யுத்தம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு காலகட்டம் வந்தபோது இஸ்ரவேலருடைய கை ஓங்குகிறது என்பதை தெரிந்தவுடனே மறைந்து வாழ்ந்த பெலிஸ்தியரோடு கூடி தெரிந்த இஸ்ரவேலரும் இஸ்ரவேலரோடு கைகோர்த்து கொண்டார்கள் என்பதாக வேதாகமும் சொல்லுகிறது. அதே போன்றதான ஒரு சூழ்நிலை வரும் நாட்களிலே நிச்சயமாய் நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தினாலே மறைந்திருக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் வெளி உலகத்திற்கு தங்களை அடையாளம் காட்டுவார்கள். கர்த்தருக்கு அவர்கள் பக்தி வைராக்கியத்தோடு நிற்பார்கள் என்பது உண்மை.
இதை விடவும் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், கிறிஸ்தவம் என்றைக்கும் வீழ்ந்து போகாது. திருச்சபை தொடங்கினதான காலம் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு எத்தனையோ பெரியதான ஜாம்பவான்கள் எல்லாம் எழும்பி விட்டார்கள். ஆனால் அவர்கள்தான் காணாமல் போனார்களே ஒழிய கிறிஸ்தவம் காணாமல் போகவில்லை. நீரோவால உலகத்துல உண்டாகாத நெருக்கடியா, கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படாத உபத்திரவமா, இன்றைக்கு இருக்கக்கூடியதான அரசியல்வாதிகள் எல்லாம் ஏமாத்திரம், அத்தனை பெரிய கொம்பன்களை எல்லாம் கிறிஸ்தவம் விழுங்கி விட்டு நின்று கொண்டிருக்கிறது என்றா இன்னைக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனையெல்லாம் சாதாரணங்க. ஒருவராலும் கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாக கிறிஸ்தவம் வளரும். யாத்திராகம புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்துல இஸ்ரவேலரை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள் என்பதாக வாசிக்கிற அதே வேளையிலே வேதம் சொல்கிறது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்பதாகவும் வேதம் சொல்கிறது. ஸோ இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறார்களோ, அல்லது கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு பிசாசு எவ்வளவு வேகமாய் செயல்படுகிறானோ அவ்வளவு வேகமாய் உண்மையிலேயே தேவ மக்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். பரலோகத்திற்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டக்கு பிறகு இருக்கக்கூடியதான ஒரு செய்தியை வேதம் பதிவு செய்கிறது. வெளிப்பட்ட விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே சகல கோத்திரத்திலும் சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரரிலும் இருந்து வந்த திரளான எண்ணிக்கை கடங்காத ஒரு ஜனம் ஆண்டவரை தொழுது கொண்டிருப்பதாக நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் வைத்துக்கொண்டு அலசி ஆராய்வோமானால் கிறிஸ்தவம் தேயவில்லை, கிறிஸ்தவம் சுருங்கவில்லை, கிறிஸ்தவம் அழிவின் பாதையிலே இல்லை, கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இனியும் வளரத்தான் செய்யும். அதனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு, அழிவை உண்டாக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனும் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும். ஆமென்.